ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு பாசிட்டிவாக பேச வித் உங்கள் நண்பன் பாசிட்டிவை பாரத். அதே தான் இந்த வாரம் செகண்டாக எந்த படத்தை ரிவ்யூ நான் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, எஸ் ஜெயக்குமார் டைரக்ஷனில், பா ரஞ்சித்தோட ப்ரொடக்ஷனில், கோவிந்த் வசந்தாவோட மியூசிக்கில், அசோக் செல்வன், பிருத்விராஜன், கீர்த்தி பாண்டியன், முக்கியமாக சாந்தனு பாக்யராஜ் இவங்களாம் நடித்து ரிலீஸ் ஆகிருக்க படம் தான் ப்ளூ ஸ்டார். இந்த படம் வந்து ஒரு கிரிக்கெட் டீம் அரசியலும் மையப்படுத்தி எடுத்திருக்க படம் தான் இந்த ப்ளூ ஸ்டார். இந்த படத்தை ரிவ்யூ எப்படி இருக்குது, இந்த மேட்ச்சில் அவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம் வாங்க. கடைசி வரைக்கும் நான் இதில் ஏதாவது ஒன்று பண்ணணும் போது என் டைம் மட்டும் தான் நான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். என் டைம் நான் கொடுத்ததுக்கு நான் இன்னைக்கு ஏதோ, ஏன்னா இந்த வேலைக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு நல்லா தெரியும். ப்ளூ ஸ்டார் இந்த படத்தோட ரிவ்யூ என்ன, கதை என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அரக்கோணம் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவங்க தான் இந்த ராஜேஷ் அண்ட் ரஞ்சித். இதில் ராஜேஷ்கிற கேரக்டரில் சாந்தனு பாக்யராஜும், ரஞ்சித்துங்கிற கேரக்டரில் அசோக் செல்வனும் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரும் வந்து ஒரு கிரிக்கெட் விரும்பி, ரெண்டு பேரும் நல்லா கிரிக்கெட் விளையாடுறவங்க. ஒவ்வொரு டீமும் கேப்டன், அதாவது அசோக் செல்வன் வந்து ப்ளூ ஸ்டார் டீம் கேப்டனும், நம்ம சாந்தனு பாக்யராஜ் அவர் வந்து ஒரு ஆல்ஃபா டீம்னு ஒரு டீமோட கேப்டனாக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து வேறு வேறு டீம் கூட நல்லா மோதிக்கிட்டாலுமே இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா மோதிக்கிட்டதே இல்லை. ஏன் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி தலைமுறை ஜென்ரேஷன், அதாவது நம்ம அசோக் செல்வனோட ஜென்ரேஷன் வந்து இதுக்கு முன்னாடி ஊரில் கிரிக்கெட் விளையாடும் போது ஏதோ மிகப்பெரிய ஒரு சண்டை உருவானதுனால வந்து ரெண்டு பேருமே மோதிக்கிறது கிடையாது. அதையும் தாண்டி இன்னொரு பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை, படத்தோட மைய கரு என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நம்ம ரஞ்சித் அதாவது அசோக் செல்வன் அவங்க டீமும் சரி அவரும் சரி தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க, அதாவது லோ கேஸ்ட். அதே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து அதாவது சாந்தனு அவங்க டீம் பிளேயர்ஸ் வந்து அப்பர் கேஸ்ட் காலனி, அவங்க வந்து நம்ம இவங்க கூட விளையாடணும் அப்படிங்கிற ஒரு ஈகோலியே தான் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு டைம் ஒரு ஊர் திருவிழாங்கிற போது ரெண்டு பேருமே வந்து மோதிக்கிட்டு தான் ஆகணும், ரெண்டு பேரும் கிளாஸ் விட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு வரும்போது, நம்ம ப்ளூ ஸ்டார் அசோக் செல்வனோட டீம் வந்து நேர்மையாக விளையாடுறாங்க. இந்த சைடு வந்து சாந்தனு பாக்யராஜ் அவங்க வந்து ஒரு முக்கியமான 4 பிளேயரை, மேலே விளையாடுற 4 பிளேயரை காசு கொடுத்து கூப்பிட்டு வந்து ஜெயிச்சிட்றாங்க. தோக்கெல்லாம் இல்லை, ஜெயிச்சிட்றாங்க. ஜெயித்தாலுமே வந்து அதுக்கப்புறம் அவங்கள பார்க்க போகும்போது அவங்க நம்மள வந்து எவ்வளோ கீழே வச்சுருக்காங்க, நம்மளை எவ்வளோ வந்து டவுனில் பார்க்குறாங்க, அவங்க எவ்வளோ மேலே இருக்காங்க, அவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இவர் ஒன்று உணர்றாரு. அந்த உணர்ந்ததுக்கப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து விளையாட ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது அந்த ஊர் மக்களும் சரி, அந்த வேறு இன்னொரு சமூகத்தினரும் சரி, இந்த சைடு டீம் பிளேயர்ஸ் அத்தனை பேர் இருப்பாங்க, அவங்களும் சரி, அவங்களால வர்ற பிரச்சனைகள், வர்ற தடுப்புகள் அது என்னென்ன அப்படிங்கிறத படத்தோட மீதி கதையே. அதாவது எல்லா படத்துலையுமே வந்து ஹீரோ தான் ஜெயிப்பாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து கிரிக்கெட்டை வந்து பேஸாக வச்சு படத்தை எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக வந்து கிளைமேக்ஸில் வந்து ஹீரோ டீம் தான் ஜெயிக்கும்னு தெரிஞ்சாலுமே, நம்ம டைரக்டர் ஜெயக்குமார் வந்து இதை வந்து ஸ்க்ரீன் பிளே மூலிமா நம்ம நல்லா எங்கேஜிங்காகவே வச்சுருக்காரு. அப்படியே இந்த சைடு பார்த்தோம்னா, போர் தொழில், சபாநாயகன்னு 2 வெற்றியை கொடுத்த நம்ம அசோக் செல்வன் வந்து இதுக்கப்புறம் அடுத்து எடுத்திருக்க படம் தான் வந்து ப்ளூ ஸ்டார். இந்த படத்துலையுமே வந்து அவரோட கேரக்டர் வந்து ரொம்பவே வந்து வெயிட்டாகவும் இருக்குது. இந்த படத்துக்கு தேவையான நடிப்பை அவர் நல்லாவே கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அசோக் செல்வனுக்கு ஆப்போனண்ட்டாக வர டூயல் ஹீரோ சப்ஜெக்டில் சாந்தனு பாக்யராஜ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பல லூசர் ஃபிலிம், ரொம்ப ஒரு மோசமான படங்கள் நிறையவே கொடுத்துருக்காரு. பட் இந்த படத்தில் வந்து வெயிட்டான கேரக்டரும் இருக்குது. படத்தோட ஸ்க்ரீன் பிளேயும் நல்லா அமைஞ்சதுனால அவருக்கு ஒரு பேர் சொல்கிற படமாக வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அப்படி இந்த சைடு இன்னொன்று பார்த்தோம்னா, படத்தோட வசனங்கள் வந்து ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்குது. படத்தோட வசனங்கள் மட்டும் இல்லாமல் நம்ம அசோக் செல்வன் அண்ட் கீர்த்தி பாண்டியன் இவங்களோட காதல் காட்சி, அதாவது 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அது ஏன் இப்போ அப்படிங்கிறது இந்த படத்தில் தான் தெரியுது. ஏன் அப்படின்னா, இவ்வளோ ரொமான்டிக், அதாவது நேச்சுரலாக இருக்குது 2 பேர்த்தோட நடிப்புமே. அசோக் செல்வன் அண்ட் வந்து கீர்த்தி பாண்டியன் அவங்களோட ரொமான்டிக் சீன் வந்து ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்குது. தென் வந்து இன்னொரு பாசிட்டிவாக பார்க்குறது என்னென்னு பார்த்தோம்னா, சாந்தனு பாக்யராஜோட பாடி லாங்குவேஜ், அதாவது ஒரு ஆதிக்க மனநிலை, ஒரு அப்பர் கிளாஸை வந்து தன்னோட மனநிலையை மாற்றிக்க ட்ரை பண்ணும்போது ஒரு பாடி லாங்குவேஜ் வரணும். அந்த கேரக்டர் வந்து எடுத்து பண்ணும்போது கொஞ்சம் பிசிறு தட்டினாலுமே வந்து ஒரு வேறு மாதிரி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, மாமன்னன் படத்தில் வந்து நம்ம ஃபகத் ஃபாசில் நடிச்சிருப்பார். நான் தான் பெரிய ஆள், நான் தான் அந்த ஜாதிக்கு தலைவன், நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்ட்டு. சேம் அந்தளவுக்கு நடிக்கலைனாலுமே வந்து சாந்தனு பாக்யராஜ் தன்னோட நடிப்பை வந்து ஃபுல்ஃபில்லாக பண்ணியிருக்காரு. படத்தோட அடுத்த ப்ளஸ் என்னன்னு பார்த்தோம்னா, படத்தோட ஒளிப்பதிவு தான். தமிழ் ஏ அழகன் இவரோட கேமரா ஒர்க் வந்து படத்தில் ரொம்பவே நீட்டாக இருக்குது. இந்த கிராமத்தை காட்டுறதா இருந்தாலும் சரி, அந்த மைதானம் கிரவுண்டை காட்டுறதா இருந்தாலும் சரி, விளையாடுறதை காட்டுறது, இந்த மாதிரி எல்லா சீன்லையுமே வந்து அவரோட ஒர்க்கை ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்காரு. அப்படின்ற ஒரு ப்ளஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அசோக் செல்வன் அண்ட் சாந்தனு பாக்யராஜ் 2 பேர் வந்து சாக்லேட் பாய் அப்படிங்கிற ஒரு இமேஜில் இருந்தவங்க. இந்த படத்தில் வந்து வில்லேஜ் கேரக்டர் நடிக்கணும், அதுவும் வந்து கேஸ்ட்டு அதை மையமாக வச்சு படம், கிரிக்கெட் அதெல்லாம் மையமாக வச்ச படத்தை வந்து நடிக்கணும். தன்னோட ஃபுல் கேரக்டர் இதுக்கு முன்னாடி நடித்த படத்துலேருந்து அப்படியே மாறி நடிக்கணும் அப்படிங்கிறத வந்து மைண்டில் ஏற்றிக்கிட்டு அவங்க 2 பேருமே நல்ல நடிப்பே கொடுத்துருக்காங்க. 2 பேருமே நல்ல அப்ளாஸ் கொடுத்தே ஆகணும்.
அதே மாதிரி படத்தில் ஒரு சின்ன ப்ளஸ்னாலுமே இந்த ப்ளஸ் வந்து கண்டிப்பாக வந்து மைனஸாக இருந்தால் படம் பார்க்க நல்லாவே இருந்திருக்காது, ஒரு மாதிரி துருத்திட்டு இருந்திருக்கும். அது என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா படத்தோட விஎஃப்எக்ஸ் தான். கிரிக்கெட் விளையாடும்போது அந்த விஎஃப்எக்ஸ் அந்த இடத்துல யூஸ் பண்ண விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி கிளைமேக்ஸ் அந்த மேட்சை வந்து எடிட்டர் கையாண்ட விதமும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். படத்தில் இவ்வளோ ப்ளஸ் இருந்தாலுமே சின்ன சின்ன மைனஸஸ்லாம் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா படத்தில் இருக்கிற மைனஸ் ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருக்க வேண்டிய ஸ்க்ரீன் பிளே வந்து அங்கங்கே வந்து லோ ஆகுது. என்னடா இந்த ரொம்ப லேக்னு சொல்ல முடியாது, சின்ன சின்ன இடத்துல வந்து சரிவை வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி சொல்ல வந்த அந்த சமத்துவ கருத்தை வந்து விட்டு விலகி வேற ஒரு பாதையில் போய் கிளைமேக்ஸில் வந்து மறுபடியும் அதில் கூடுற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. சில இடத்துல வந்து லேக் இருக்கிறதுனால தான் அது தெரியுதோ அப்படிங்கிற மாதிரி என் மைண்டுக்கு தோணுச்சு. அதே மாதிரி படத்தில் இன்னொரு மைனஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா இதை வந்து பெரிய மைனஸ்லாம் சொல்ல முடியாது, சின்னதாக ஒரு மாதிரி துருத்திட்டு இருந்ததுன்னே சொல்லலாம். அது என்னன்னு பார்த்தோம்னா இன்டர்வலுக்கு அப்புறம் இன்டர்வல் வரைக்கும் படம் வந்து ரொம்ப எங்கேஜிங்காக போகுது. இன்டர்வலுக்கு அப்புறமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் லேக் அடிக்கும் போது அந்த இடத்துல கீர்த்தி பாண்டியனோட வாய்ஸ் ஓவர் வருது. அது கொஞ்சம் ரொம்ப அதிகமாக வரதுனால கொஞ்சம் துருத்துற மாதிரியே இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம விளக்கிட்டு பார்த்தோம்னா படம் வந்து மிகப்பெரிய ஒரு சமூக பிரச்சனையை நல்ல கருத்தை வந்து சொல்கிறதுக்கான ஒரு நல்ல படமாக தான் இது அமைஞ்சிருக்குது. பா ரஞ்சித்தோட ப்ரொடக்ஷனில், நம்ம ஜெயக்குமாரோட டைரக்ஷனில். அதே மாதிரி படத்தில் காஸ்டியூம் சொல்லி ஆகணும். படம் வந்து 90s பீரியடில் நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அதுக்கான காஸ்டியூம் ஒர்க்கும் சரி, ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க்கும் சரி ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து இந்த ஜாதிய பிரச்சனை, 90ஸோட காலகட்டம், உண்மையான திறமைக்கு எதிரான ஒரு அதிகாரம், இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து ரொம்ப நல்லாவே பேசியிருக்காங்க. ஒரு நல்ல பெரிய வெற்றி கிடைக்கல அப்படின்னாலுமே இந்த படத்தில் பேசிய கருத்துக்காகவே வந்து இந்த படம் வெற்றி பெறக்கு வாழ்த்துக்கள். இந்த ப்ளூ ஸ்டார் படத்தோட ஓவரால் வேடிக்கை என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா முடி வெட்டாமல் போய் படம் பார்த்தாலுமே படம் நல்லா இருக்கும். புரிஞ்சவன் புரிஞ்சுக்க, புரியாதவன் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்க. பாய். நம்ம பாசிட்டிவ் அப்ரோச் சேனலில் வந்து இந்த ரிவ்யூ மட்டும் இல்லாமல் சில இன்னொரு அடுத்த விளாகு, தென் அடுத்த கட்டமாக இன்னொரு முயற்சி இருக்குது. இந்த மாதிரி பல முயற்சிகள் வந்து நாங்கள் எடுக்கிறோம். அதுக்கு வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு நிறையவே தேவைப்படுது. நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸ்டே டியூன்ல இருங்க. பாசிட்டிவ் அப்ரோச் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.